ஆந்திரம், கர்நாடகம் அளவுக்கு தமிழ்நாட்டில் தொழிற்துறை வளர்ச்சியடையவில்லை என்று அமைச்சர் வாக்குமூலம் குறித்து முதல்வரின் பதில் என்ன என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மதுரையில் நேற்று நடைபெற்ற புது மதுரை 2023 என்ற தொலைநோக்கு திட்டத்தினுடைய ஆவணம் மற்றும் லட்சினை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்றிருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆந்திரா, கர்நாடக அளவுக்கு தமிழ்நாட்டிலே தொழில்துறை வளர்ச்சி அடையவில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அந்த கருத்தை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தொழில்துறை வளர்ச்சியில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற பிற தென் மாநிலங்கள் அளவுக்கு தமிழ்நாடு தீவிரம் காட்டவில்லை என்று தமிழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில் கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் தொழில்துறையின் வளர்ச்சி பிற தென் மாநிலங்களை விட குறைவாக இருப்பதாக அமைச்சர் ஒருவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர். அண்மையில் சட்டப்பேரவையில் பேசும்போது கூட டைட்டில் பூங்காக்களை அமைப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடுவதற்கான அதிகாரம் தனக்கு அளிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார் என்பதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய அன்புமணி, தமிழகத்தில் 50% மது பாட்டில்கள் வரி செலுத்தப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாக வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டியவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என்பதையும் நினைவு கூர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நிதித்துறை அமைச்சராக அவர் இருந்த பொழுது ஒரு தொலைபேசி உரையாடல் தொடர்பான விவரங்களை எல்லாம் வெளியிட்டு 30,000 கோடி அளவுக்கு சிலர் சொத்து சேர்த்திருக்கின்றனர் என்ற கருத்தை குறிப்பிட்டதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அன்புமணி, எனவே தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி குறித்த அவருடைய பேச்சை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும், தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியடையவில்லை, தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லுகின்றன என்று தொடர்ந்து பாமக தரப்பில் நாங்கள் குற்றம் சாட்டி வருகின்றோம். அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.